அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கனாவில் கண்ட காதலர் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 557 ரோம் தேசத்தை சேர்ந்த 2 கிறிஸ்தவர்களை ஐரோப்பாவினுடைய அரசர் மதீனாவிற்கு அனுப்பி வைக்கிறார். நீங்கள் 2 நபர்களும் மதீனாவிற்கு சென்று முஹம்மதினுடைய உடலை கைப்பற்றி ஐரோப்பாவிற்கு எடுத்து வாருங்கள் என்பதாக அனுப்பி வைக்கிறார். 2 கிறிஸ்தவர்களும் முதலில் மக்காவிற்கு செல்லுகிறார்கள். அனைத்து ஹாஜிகளை போலும் ஹஜ் செய்கிறார்கள். அடுத்து மதீனாவிற்கு வருகிறார்கள். அனைத்து ஆஷிகீன்களை போலும் பெருமானாரை ஜியாரத்து செய்கிறார்கள். ஜியாரத்து செய்து மதீனாவிலேயே அவர்கள் தங்கிவிடுகிறார்கள். எவ்வளவு நல்ல பேர் எடுத்தார்கள் என்றால், தினந்தோறும் 5 வக்து தொழுகைகளை தவறவிடாமல் தொழுது விடுவார்கள். எல்லா நாட்களிலேயும் தஹஜ்ஜத்தை தொழுது விடுவார்கள். மதீனாவிலே ஹதீஸ் பாடங்கள் நடக்கும். தினமும் ஹதீஸ் பாடத்திலே கலந்து கொள்ளுவார்கள். நல்ல மாணவர்களை போல் காட்சி தருவார்கள். ஜன்னத்துல் பக்கியிலே அவர்கள் ஜியாரத்தும் செய்வார்கள். வசதியாக இருந்ததால் ஏழை எளிய மக்களுக்கு மதீனாவிலே ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்து வந்தார்கள். இதையெல்லாம் பார்த்த மதீனாவாசிகள் ஏமாந்து விட்டார்கள். இவர்கள் 2 பேரும் மிகப்பெரிய சீதேவிகளை போல் இருக்கிறார்களே என்று மதீனாவினுடைய ஒரு ஓரத்துல கூடாரம் அமைத்து அந்த 2 பேரும் தங்கி வந்தார்கள். அந்த கூடாரத்தில் தான் மிகப்பெரிய திருட்டு நடந்து கொண்டிருக்கிறது. மதீனாவாசிகள் யாருக்கும் தெரியவில்லை. இந்த நிலையிலே நூருத்தீன் மஹமூத் இப்னுல் ஜங்கீர் ரஹிமஹுல்லாஹ், மதீனாவினுடைய அரசர், அவருடைய கனவிலே பெருமானார் காட்சி தருகிறார்கள். கனவிலே காணும் பாக்கியத்தை அவர் பெற்றுவிட்டார். நாயகம் கனவிலே காட்சி தந்து, எழுந்திருங்கள், மதீனாவிற்கு செல்லுங்கள், என்னுடைய உடலை கைப்பற்ற 2 திருடர்கள் வந்திருக்கிறார்கள், அந்த 2 திருடர்களினுடைய முகத்தை பாருங்கள் என்று 2 நபர்களுடைய முகத்தையும் பெருமானார் காட்டிவிட்டார்கள். என்னை நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும் என்பதாக பெருமானார் சொல்லிவிட்டு செல்லுகிறார்கள். 3 நாள் இதே கனவு வருகிறது. அப்போ 3 நாளும் பெருமானாரை காணும் பாக்கியத்தை அவர் பெற்றிருக்கிறார். எழுந்தார். அந்த நேரத்திலே அவர் ஷாமிலே இருந்தார். மதீனாவிற்கு வர 16 நாள் ஆனது. நிறைய பணங்களை, செல்வங்களை எடுத்து வந்தார். வந்ததும் மதீனாவிற்கு வந்ததும் அரசர் வந்திருக்கிறார் என்ற விஷயத்தை கேள்விப்பட்டதும் அந்த ஆலிம்கள், உலமாக்கள், அங்கிருந்த அனைவரும் வந்தார்கள். வந்து இவர்களை சந்தித்தார்கள். அப்பொழுது அரசர் ஒரு அறிவிப்பு செய்தார். நீங்கள் மதீனாவிலே வாழக்கூடிய அனைவரும் இன்றைக்கு என்னை வந்து காண வேண்டும், நான் சதகா செய்யலாம் என்று இருக்கிறேன், நீங்கள் என்னுடைய சதகாவை பெற்றுக் கொள்ள வேண்டும், யாரும் மிஸ் ஆக கூடாது என்பதாக அரசர் சொன்னார். அரசருடைய நோக்கம் என்னவென்றால், அனைவரும் சதகா செய்யக்கூடிய நேரத்திலே அந்த 2 பேரும் வந்துருவாங்க, அவர்களை நாம் பிடித்து விடலாம் என்று நினைத்தார். ஆனால் அனைத்து மதீனாவாசிகளும் வந்து சதகாவை பெற்றுக் கொண்டார்கள். அந்த 2 பேரும் மட்டும் வரல. அரசர் கடைசியாக கேட்டார், நீங்கள் அனைவரும் வந்து விட்டீர்களா என்று கேட்டதும் அந்த மதீனாவாசிகள் கூறினார்கள், 2 அயல் நாட்டுக்காரர்கள் இங்கு வந்து தங்கியிருக்கிறார்கள், அவர்கள் மட்டும் வரவில்லை, முதலில் அவர்களை அழைத்து வாருங்கள் என்றதும் அரசர் சொன்னதற்கேற்ப 2 நபர்களும் அழைத்து வரப்பட்டார்கள். அரசர் விசாரித்தார். மக்கள் எல்லாம் சொன்னார்கள், மதீனாவாசிகள் எல்லாம், இவங்க 2 பேரும் மிகப்பெரிய சீதேவிகள், தொழுவாங்க, 5 வக்து தொழுவாங்க, விடமாட்டாங்க, தஹஜ்ஜத் தொழுவாங்க, நாயகத்தை ஜியாரத்து செய்வார்கள், ஜன்னத்துல் பகீலே ஜியாரத்து செய்வார்கள், ஹதீஸ் பாடத்தை அவர்கள் கற்பிப்பார்கள் என்று வரிசையாக கூறினார்கள். ஆஹா, அரசர் சொன்னார், இவ்வளவு பாக்கியமானவர்களா, இவர்களுடைய வீட்டை நாம் சென்று பார்க்க வேண்டுமே, பார்வையிட வேண்டுமே என்று அவர்களுடைய வீட்டிற்கு சென்றார். அரசர் இந்த விஷயத்தை சொன்னதும் மக்கள் எல்லாம் குழம்பினார்கள். ஏன் இவருடைய வீட்டிற்கு வருகிறார்கள் அரசர் என்றதும் அரசர் வந்தார். வீட்டிலே வந்ததும் அந்த வீட்டை பார்வையிட்டார். அந்த ஒரு முசல்லா விரிக்கப்பட்டிருந்தது. இந்த முசல்லாவை எடுங்கள் என்றார். முசல்லா அப்புறப்படுத்தப்பட்டது. சுரங்க பாதை போனது. அரசர் ஒருவரை இறங்க சொன்னார். நீங்கள் இறங்கி இந்த சுரங்கப்பாதை எங்கே செல்லுகிறது என்று பாருங்கள் என்றதும் அவர்கள் இறங்கி பார்க்கிறார்கள். சுரங்கப்பாதை வரிசையாக அப்படியே கடைசியாக ரவுலா ஷெரீஃபிலே, பெருமானாரினுடைய ரவுலா ஷெரீஃபிற்கு சென்று விட்டது. இன்னும் 1 நாள் அவர்கள் விட்டிருந்தால் பெருமானாரினுடைய உடலை கைப்பற்றி இருப்பார்கள். அதாவது அந்த 2 பேருக்கும் நைட்டு தினந்தோறும் இரவு அதுதான் வேலை. பள்ளங்களை தோண்டி தோண்டி அந்த மண்ணை ஜன்னத்துல் பக்கியினுடைய கபர்ஸ்தானிலே சென்று போட்டு விடுவார்கள். அப்பொழுது அரசர் கண்டுபிடித்து விட்டால், இந்த திருடர்களையா நீங்கள் நல்லவர்கள் என்று கூறுகிறீர்கள்? நாயகம் என்னுடைய கனவிலே வந்து காட்சி தந்து இந்த விஷயத்தை சொன்னார்கள் என்று சொல்லி 2 நபர்களுக்கும் தூக்கு தண்டனையை தர வேண்டும் என்று தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இருவர்களுக்கும் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டதற்கு பின்னால் அந்த அரசர் ரவுலா ஷெரீஃபை சுற்றிலும் அலுமினியத்தை காய்ச்சி மிகவும் பலமாக தடை போட்டு விட்டார்கள். ரவுலா ஷெரீஃபினுடைய பெருமானாரினுடைய உடலை இனிமேல் யாரும் கியாமத் வரையிலையும் எடுக்க முடியாதவாறு அவர்கள் செய்து பாதுகாப்பாக ஆக்கிவிட்டார்கள். அதற்கு பிறகு மதீனாவினுடைய அந்த பச்சை குப்பா இருக்கிறது அல்லவா, அதை வடிவமைத்தவர்களும் அந்த பச்சை நிறமாக ஆக்கியதும் இவர்கள் தான்.
மஹமூத் இவர்கள் தான், நூருத்தீன் மஹமூத் இப்னுல் ஜங்கீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான். இவர்களுக்கு பின்னால் தான் வரிசையாக அந்த இன்றைக்கும் நான் பார்க்கக்கூடிய மதீனா பச்சை கலராக இருப்பதற்கான காரணம் இவர்கள் தான் நாம் வரலாறிலே பார்க்க முடிகிறது.